தீ விபத்துக்குள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டிடம் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளது என குடியிருப்போர் நல சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். சொல்லுங்க, இந்த சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் என்ன மாதிரியான விதிமீறல்கள் உள்ளன? இது குறித்து குடியிருப்போர் நல சங்கத்தினர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? தீ விபத்திற்கு உள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டடமானது விதியை மீறி கட்டப்பட்டுள்ளதாக நமக்கு தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சென்னை சில்க்ஸ் கட்டடமானது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் திட்ட அனுமதி வாங்கும்போது கொடுக்கப்பட்ட அந்த வரைபடமானது நம்மிடம் அந்த நகல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திட்ட அனுமதியான அந்த வரைபடம் மொத்தமாக 4 தளங்களுக்கு மட்டுமே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் அனுமதி கேட்டு அவங்க அந்த திட்ட அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் இங்கு நடைமுறையில் இருப்பது மொத்தம் 7 மாடிகளே கட்டப்பட்டுள்ளது. நிச்சயமாக தீ விபத்துக்குள்ளான அந்த கட்டிடமானது விதியை மீறி கட்டப்பட்டுள்ளதாக நமக்கு இந்த கட்டிட வரைபட அனுமதியின் மூலமாக நமக்கு தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு தியாகராய நகர் குடியிருப்பு நலச்சங்கத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் தொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கு தொடுத்த அதன் செயலாளர் திரு கண்ணன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் நேரடியாக கூடுதலாக இது குறித்து மேலும் விரிவாக கேட்போம். சார், இந்த திட்ட அனுமதி வாங்கினதிலேயே அவங்க முறைகேடு கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 4 தளங்களுக்கு வாங்கி 7 தளங்களை வந்து கட்டியிருக்காங்க. இதில் வேற எது போன்ற விதியை மீறி இருக்காங்க? இந்த கட்டிட வரைபடத்தை காட்டி உங்களால் அந்த விதிமீறல் குறித்து விளக்க முடியுமா? இந்த கட்டிட வரைபடம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் 4 மாடிக்குள்ள இது காமிச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டில்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் கிடையாது, ஸ்டில்ட் ஃப்ளோரில் வந்து கார் பார்க்கிங் இந்த ஏரியாலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு பார்க்கிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு லிஃப்ட் டோர் ஓப்பன் பண்ண ஹேண்டிகேப்டுங்கிற மாதிரிலாம் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த மாதிரி நடைமுறையில் எதுவுமே கிடையாது. இது 4 மாடிக்குள்ள கட்டிடம், கிட்டத்தட்ட 8 மாடி கட்டியிருக்கிறாங்க. இது வந்து சென்னை சில்க்ஸுடைய வரைபடம் மட்டும்தான். அது பக்கத்தில் இருக்கிற குமரன் தங்க மாளிகைங்கிறது அதுக்கப்புறம் வாங்கி கட்டப்பட்ட ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கை வாங்கி ஒன்றா இணைச்சிட்டாங்க. அந்த மாதிரி இணைக்கும் போது அது வந்து ரீக்ளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் யூஸில் போயிட்டு தமிழ்நாடு கெசட்டில் வந்து அதை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு நடைமுறையும் இவங்க ஃபாலோ பண்ணல. நான் வந்து 2014 வந்து ஃபயர் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி டி நகரில் இருக்கிற ஒரு 15 கட்டிடத்துக்குள்ள இது எடுத்து டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். சஞ்சய் கிஷன் கவுல் அவருடைய தலைமையில் இது பண்ணும்போது அவங்க வந்து அந்த 14 கட்டிடத்தையும் ஃபயர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆளை அனுப்பிச்சு அதை ஆய்வு நடத்தி அந்த ஆய்வு ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. அதில் என்னென்ன ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்கிறது கம்ப்ளீட் ரிப்போர்ட்டு எங்கள் கையில் இருக்குது. இல்லை, இது தீ விபத்து ஏற்பட்டால் அந்த தீ விபத்து அணைக்கக்கூடிய அந்த கருவிகள் அதில் பொருத்தப்பட்டிருக்குதா? அதெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து நேஷனல் பில்டிங் கோட் 2005 தான் நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டர்ட். அந்த நேஷனல் பில்டிங் கோட் 2005 சொன்ன ஃபயர் சேஃப்டி நார்ம்ஸ் இவங்க எதுவுமே ஃபாலோ பண்ணலை. இங்கே இருக்கிற டி நகரில் இருக்கிற இந்த ஒரு கடை மட்டும் இல்லை, டி நகரில் இருக்கிற எந்த கடையும் ஃபாலோ பண்ணல. இது வந்து பல பேர் சொல்கிறாங்க திஸ் இஸ் ஒன்லி த பிகினிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் இட் இஸ் நாட் த பிகினிங், இட் இஸ் அந்த கியூ. இது வந்து கண்டினியூஷன் தான். இதனால் ஒன்றும் பெரிய இது நடந்துட போகிறது. 2-3 நாள் மீடியாவில் ஹைப் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. இது சிஎம்டிஏவோ கார்பரேஷனோ கவர்மெண்ட்டோ அஃபிஷியல்ஸோ பொலிட்டிஷியன்ஸோ யாரும் இதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. இல்லை, இது போன்று சென்னை அந்த தியாகராய வணிகர் பகுதியில் எத்தனை கட்டிடங்கள் வந்து விதியை மீறி கட்டப்பட்டுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சிஎம்டிஏ வெப்சைட்டில் போய் பாருங்கள். மொத்தம் 222 டி நகரில் மட்டும் இருக்குது. டி நகரில் மட்டும் 222 கட்டிடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து சிஎம்டி வெப்சைட்டில் தமிழ்நாடு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சிஎம்டி வெப்சைட்டில் இருக்குது. 2007 ஹைகோர்ட் டைரக்ஷன் படி மானிட்டரிங் கமிட்டி அமைச்சு ஒரு ரிப்போர்ட் வந்து சிஎம்டி வெப்சைட்டில் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே எந்தெந்த பில்டிங் எவ்வளோ விதிமீறல் பண்ணியிருக்காங்கிற ரிப்போர்ட் இருக்கும். 2007 2017 வரைக்கும் இந்த 10 வருஷ கேப்பில் விதிமீறலுக்கு மேலே விதிமீறல்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், ஆர்டிஐ எவ்வளவோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். எல்லாமே லீகல் ரூட்டில் தான். ஆனால் இது வரைக்கும் யாரும் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல. இல்லை, ஒரு கட்டிடம் வணிக ரீதியான ஒரு கட்டிடம் கட்டணும்னா எத்தனை துறைகளில் வந்து நம்ம அனுமதி வாங்கணும், எங்கெல்லாம் தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முக்கியமாக ஒரு வணிகம் நடத்தணும்னா அதுக்கு வந்து நீங்கள் கார்பரேஷன்லேருந்து ட்ரேடர்ஸ் லைசன்ஸ்னு ஒன்று வாங்கி ஆகணும். அந்த ட்ரேட் லைசன்ஸ் வாங்கணுன்னா உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு பில்டிங் இருக்கணும், ஃபயர் சேஃப்டியோட லைசன்ஸ் இருக்கணும். அதில் ஒரு 7 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 7 கண்டிஷன் இது பண்ணால் தான் நீங்கள் ட்ரேடர்ஸ் லைசன்ஸ் பண்ண முடியும். இன்னைய லெவலில் டி நகரில் இருக்கிற எந்த கட்டிடத்துக்கும் ட்ரேடர்ஸ் லைசன்ஸ் இல்லை. இது சம்மந்தமான கார்பரேஷனுக்கு ஆர்டிஐ போடும்போது இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. இல்லை, அந்த 7 விதிகள்னு சொன்னீங்க, அது என்ன மாதிரியான விதிமுறைகள் சார்? சிஎம்டி அப்ரூவ்டு பிளானை, ஆர்கிடெக்டோட டீட்டெயில்ஸை, ப்ளஸ் பில்டிங் பிளான் அப்ரூவல்,
ஃபயர் சேஃப்டியோட இது, பவர் கன்சம்ஷன் நிறையா இருக்குது. அதில் எல்லா லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் லிஃப்ட் ஆக்ட்னே ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே லிஃப்ட் இருந்தாலும் லிஃப்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த லிஃப்ட் ஆக்டில் போய் நம்ம லிஃப்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். வருஷத்துக்கு 500 ரூபா பணம் கட்டணும். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆள் வந்து சர்டிஃபை பண்ணோம் அந்த லிஃப்ட் நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் இன்னை வரைக்கும் யாரும் அதை பற்றி கவலைப்படுறது மாதிரி தெரியல. அது மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கிறதே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. இல்லை, பிளான் அப்ரூவல் வாங்கும்போது இது போன்ற பிளானை கொடுக்குறாங்க. ஆனால் கட்டடம் கட்டியதுக்கு பிறகு அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணுறாங்களா? நம்ம கொடுத்த பிளான் பண்ணி கட்டியிருக்காங்களா, இல்லை விதியை மீறி கட்டிருக்காங்க ஆய்வு பண்ணுறாங்களா? இன்றைக்கி ஆக்சுவலாக 4 பில்டிங் என்னால் டி நகரில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறது விதிமீறல் இருக்குன்னு என்னால் காட்ட முடியும். அதுக்கு ஆர்டிஐ போட்டு என்கிட்ட டேட்டாஸும் இருக்குது, என்கிட்ட டயக்ராம் வாங்கியிருக்கேன். விதிமீறல் இருக்குன்னு தெரியும். ஆனால் நடவடிக்கை எடுக்கிறது அரசு அதிகாரிகள் தயங்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. சம்பந்தப்பட்ட துறைக்கு இது தொடர்பான நீங்கள் புகாரை கொடுத்துருக்கீங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் புகார் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் லெட்டர் போயிருக்கு. ரிப்ளை கொடுக்கணுமே. நான் கொடுத்த ஆர்டிஐக்கு ரிப்ளை கொடுக்கணும் சார். நான் கேட்டிருக்கேன், விதிமீறல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறீங்கன்னா இது வரைக்கும் ரிப்ளை வரலையா? அவங்க ஆர்டிஐயில் ரிப்ளை கொடுத்தா தான் நாங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியும். ரிப்ளை வரலன்னா நான் அப்பீலேட் போவேன், அதுக்கும் வரலன்னா ஹைகோர்ட் போவேன், பிஐஎல் ஃபைல் பண்ணுவேன். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி 7 பில்டிங்க்கு டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. சார், இப்போ சென்னையில் வந்து மிக முக்கியமான வணிக பகுதி. இது போன்ற மற்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் மேற்பார்வையிட்டீங்களா? அங்கெல்லாம் இந்த மாதிரி வணிக பகுதியில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க? வேறு எந்த பகுதியில் இருக்கக்கூடியதை இங்கே நடைமுறைப்படுத்த நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? இது வந்து நீங்கள் எப்படி கேள்வி கேட்டால் இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் ஸ்டேட் ப்ராப்ளம். இது பெங்களூர் எடுத்திங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்க தான் செய்யுது. மெயினாக லேண்ட் யூஸ் ஜோன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே பல விஷயங்கள் சால்வ் ஆகிடும். இந்த நிலம் இதுக்கு தான் உபயோகப்படுத்தணும்னு வரும்போது அதை அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். அதை மீறி பண்ணும்போது தான் இந்த மாதிரி வளர்ச்சின்ற பேரில் வந்து இஷ்டத்துக்கு கட்டுறது. டி நகரில் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த நைட் ஒர்க் பண்ணுறது தான். இரவு நேரத்தில் வேலை செய்கிறது வந்து தடை செய்யணும் முதல்ல. அது வந்து போலீஸும் அலோவ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக. ஏன்னா இவங்க எல்லாமே கான்ட்ராக்ட் ஜாபில் விட்டுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த தீ விபத்து கூட எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அன்றைக்கி நைட்டு வந்து வெல்டிங் ஒர்க் நடந்துருந்துருக்கு. உள்ளே இருக்க வெல்டிங்கில் இருக்கிற ஸ்பார்க்னால தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதுன்றது தான் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி நைட் ஒர்க் வந்து நடக்கக்கூடாதுன்றது நான் இங்கே ஏற்கனவே டிசிட்டர் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஆனால் இங்கே இருக்க கடைக்காரங்க யாரும் கேட்கல. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் கூட லீவ் விடுறது கிடையாது. எல்லா நாளும் கடை திறக்கணும், வியாபாரம் பண்ணணும்னா மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணுறாங்க? நைட்டில் பண்ணுறாங்க. நைட்டில் பண்ணும்போது டிஸ்டன்ஸுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய வழி கொடுக்குது. சார், மற்ற மாநிலங்களில் இது போன்ற வணிக பகுதியில் எங்கே விதிகளுக்கு உட்பட்டு கட்டடம் கட்டுறான்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு எந்த இதுலையுமே இல்லை. எல்லாத்துலேயும் விதிமீறல்ங்கிறது வந்து இட் இஸ் அ காமன் ப்ராப்ளம். எங்கேயுமே வந்து இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்ச எந்த பர்டிகுலர் ஸ்டேட்லேயும் வந்து ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம், கர்நாடகா எடுத்துக்கிட்டோம், பெங்களூர் எடுத்துக்கிட்டோம், எல்லா இடத்துலையும் இட்ஸ் காமன் ப்ராப்ளம். இட் இஸ் ஆல் இண்டியா ப்ராப்ளம். இந்த மாதிரி பீப்புள் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கும். வேறு வழி கிடையாது. இல்லை, இது போன்ற விதியை மீறி கட்டக்கூடிய அந்த கட்டிடங்களில் பொதுமக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது விதியை மீறி கட்டியிருக்காங்க, நாளைக்கு வந்து இப்போ இரவு நேரத்தில் அந்த தீ விபத்து நடந்தனால பெரிய உயிர் சேதம் இல்லை. ஒருவேளை பகல் நேரத்தில் ஏற்பட்டுனா அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். பொதுமக்கள்கிட்ட இது போன்ற கடைகளில் அந்த பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எந்த மாதிரியான விழிப்புணர்வு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமில் போலீஸே வந்து ஆக்சுவலாக சொல்லணும். இந்த டி நகரில் இருக்க போலீஸே என்ன பண்ணியிருக்கணும், வந்து இங்கே இருக்கிற இப்போ கட்டிடங்கள்லாம் விதிமீறல் கட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் உயிரை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். இதில் போகிறதுலாம் உங்கள் ரிஸ்க்குன்றது சொல்லணும். ஹைகோர்ட்லேயாவது அதுக்கு ஒரு ஆர்டர் ஸ்டெப் எடுக்கணும். அப்படி இல்லைனா எங்களை மாதிரி ரெசிடென்ஸ் அசோசியேஷன் ஃப்ரீ ஹேண்ட் விடணும். மார்க்கெட் சொல்கிறதுக்கு வர மக்கள்கிட்ட கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துப்போங்க, இந்த மாதிரி பில்டிங்கில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்ட்டு. இங்கே லிஃப்ட்டில் எத்தனை பேர் ஏற்றுறாங்கன்னே தெரியாது. வரவங்க எல்லாரையும் ஏற்றிடுறாங்க ஒரே லிஃப்ட்டில். அதில் 20 பேர் 25 பேர். அந்த லிஃப்ட் அப்படியே மேலே போய் சேர வரைக்கும் நமக்கு பயமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அதுவும் எஸ்பெஷலி சாட்டர்டே சண்டே இட் இஸ் வர்ஸ்ட். சார், இப்போ இந்த 2 நாளாக நீங்கள் அந்த குடியிருப்பு வாசிகள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன? உங்களால் அலுவலகத்துக்கு போக முடியுதா? மின் இணைப்பு இருக்குதா? உங்களுக்கு இந்த புகை மூட்டத்தினால என்ன மாதிரியான பாதிப்பு வந்துச்சு? இந்த 2 நாளாக நீங்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன சார்? லக்கிலி இந்த பில்டிங் வந்து எங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் அவே தான். பட் விண்ட் டைரக்ஷன் வந்து அதர் சைடு இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா ஸ்மோக் வரல. அதனால் எங்களுக்கு ஒன்றும் எந்த விதமான மேஜர் பாதிப்பு இல்லை. பட் அஃப்கோர்ஸ் போலீஸ் ஓட இது வந்து ரெசிடென்ட்ஸை வந்து ஒரு பொருட்டாகவே கன்சிடர் பண்ணல. இன்ஃபேக்ட் த லாங்குவேஜ் யூஸ் அகெயின்ஸ்ட் அவங்க ரெசிடென்ட்ஸ் கிட்ட அவங்க பேசுகிற மொழிகள் வந்து ரொம்ப அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே போலீஸ் போட்டிருக்காங்களும் இந்த ஏரியா போலீஸ் கிடையாது. ஸோ அவனுக்கு ரெசிடென்ட்ஸ் யாருன்றது தெரியல. ஆனால் யூனிஃபார்ம் போட்ட கடைக்காரங்களை யாராவது வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ஃப்ரீயாக அலோவ் பண்ணிடுறாங்க. சேஃப்டி வந்து ரெசிடென்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கடைக்காரங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆகும்போது ரெசிடென்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் பேரலைஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். நாங்கள் இப்போது என் டிரைவர்லாம் கூட எனக்கு இன்றைக்கி வருவானான்னு தெரியாது.
ஹேமா, நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க. அந்த தீ விபத்துக்குள்ளான சென்னை ஸ்ட்ரீட் கட்டிடமானது விதியை மீறி கட்டப்பட்டுள்ளதாக குடியிருப்பு நலச்சங்கத்தின் சார்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாகவும், ஏற்கனவே 4 தளத்திற்கு மட்டுமே அவர்கள் அனுமதி பெறப்பட்டு 7 தளங்களை கட்டப்பட்டுள்ளதாகவும், அந்த திட்ட வரைபடத்தினோட கட்டிட வரைபடத்தினோட அனுமதி நம்மிடம் கிடைக்கப்பெற்று அந்த அடிப்படையில் அந்த குடியிருப்பு நலச்சங்கத்தின் செயலாளர் இருக்கக்கூடிய திரு கண்ணன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 தினங்களாகவே இந்த தீ விபத்துக்குள்ளான கட்டிடத்தின் காரணமாக குடியிருப்பு வாசிகள் நேரடியாக கடுமையான பாதிப்பு சந்தித்து வருவதாகவும், புகைமூட்டத்தின் காரணமாக சுவாச பிரச்சனை, மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும், கண்ணெரிச்சல் ஏற்பட்டதாகவும், எங்களோட அன்றாட வேலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும், அலுவலகத்துக்கு செல்வதோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு செல்வதோ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் நம்மிடம் குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்கார். ஹேமா.